இருக்கிறது. எமது பணம் மாறி போய் கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்தில் பாவங்களுடைய பெருமானம் அப்படியே அருகி போயிருக்கிறது. ஏதோ தொழுது விட்டால், நோன்பு பிடித்து விட்டால், குர்ஆன் ஓதி விட்டால் மலக்குல் மௌத் எங்களுக்காக சுவர்க்கத்தின் சர்டிபிகேட்டோடு காத்திருக்கிறார் என்கிற மனோநிலை அதுவும் நிறைய பேரிடத்திலே கிடையாது. ஆனால் இருப்பவர்கள் கூட நாவடக்கம், அதனுடைய வார்த்தைகளை பார்த்து பேசுதல். அன்புக்குரியவர்களே, இந்த புறம் பேசுதல் என்பதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது. படித்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், ஆலிம்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், படிக்காத பாமரர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், சாதாரண பெண்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், இளம் பெண்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், வயது போன முதியவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். தராதரம் இல்லாமல் இந்த பாவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, அப்படியான சபைகள் கிடைத்தால் அல்லாஹுக்காக எழுந்து வந்து விடுங்கள். ஒரு சபையிலே நீங்கள் இருக்கிற பொழுது புறம் பேசப்பட்டால், கோல் சொல்லப்பட்டால், மோசமான விவகாரங்கள், அடுத்தவர்களுடைய மானம் மரியாதையில் பேசுகிற விலையில் வந்துவிட்டால், உங்களால் முடியுமாக இருந்தால் அதை தடுத்து நிறுத்துங்கள். பேசாதீர்கள் என்று சொல்லுங்கள். உங்களிடத்திலே யாராவது உங்களுடைய வீடு தேடி வந்து இன்னொருவருடைய குறையை பற்றி பேசினால் அல்லாஹுக்காக பேசாதீர்கள். என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான வழிகாட்டல். ரசூலுல்லாஹ்விடத்திலே அடுத்த தோழர்களை பற்றி யாராவது குறையாக சொன்னால் சொல்லுவார்களாம், அவருடைய குறையை என்னிடத்திலே சொல்லாதீர்கள், தூய்மையான மனசோடு அவரிடத்தில் பழகுவதைத்தான் நான் விரும்புகிறேன் என்பார்களாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்தவர்களை பற்றி பேசுவதால் எதை கண்டிருக்கிறீர்கள்? அடுத்தவர்களை பற்றி பேசித் திரிந்து பலாய்களுக்கு திரிந்த உலகத்தில் சம்பாதித்தது என்ன? இன்னொருவருடைய பேரையும் புகழையும் சம்பாதித்திருக்கிறீர்களா? ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள் சகோதரிகளே, தாய்மார்களே, என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் சத்தியத்தை மட்டுமே பேசிய தலைவர். அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவை. அவர் சொன்னால் இந்த உலகத்தில் நடந்தே ஆகும். அப்படி உண்மையை பேசிய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இன்னும் ஒருவருடைய மானம் மரியாதையை வெளிப்படுத்தி அடுத்தவர்களுடைய குறையை தேடி ஆராய்ந்து திரிந்தால், நீங்கள் நடு வீட்டுக்குள் இருந்தாலும் உங்களுடைய குறையை அல்லாஹ் அம்பலப்படுத்துவான். யாரும் இங்கு புனிதர்கள் கிடையாது, யாரும் இங்கு குறையற்றவர்கள் கிடையாது, யாரும் இங்கு தவறு செய்யாதவர்கள் கிடையாது. ஆனால் அடுத்தவர்களுடைய தவறுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீர்களாக இருந்தால், அடுத்தவர்களுடைய மானம் மரியாதையில் விளையாடுவீர்களாக இருந்தால், நீங்கள் எங்கும் போகத் தேவையில்லை. உங்களுடைய நடு வீட்டுக்குள் இருந்தாலும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே மஹ்ஷருடைய வெளியிலே எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒரே நிலையில் நிப்பாட்டி விசாரித்துக் கொண்டிருப்பான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திலிருந்து எங்களுடைய இந்த முஹம்மது ரசூலுல்லாஹுடைய சமுதாயத்தின் கடைசி மனிதன் வரைக்கும் மஹ்ஷருடைய வெளியில் ஒன்றாக இருப்பார்கள். அந்த நேரம்தான் அல்லாஹு தஆலா சில மனிதர்களுக்கு திரையிடுவான், சில மனிதர்களை மறைமுகமாக விசாரிப்பான். அவர்களுக்கு என்ன விசாரணை நடக்கிறது என்று அடுத்தவர்களுக்கு தெரியாத அளவுக்கு விசாரிப்பான். இவர்கள் யார் யா ரசூலல்லாஹ்? இவர்கள்தான் இந்த பூமியில் வாழுகிற பொழுது அடுத்தவர்களுடைய குறைகளை மறைத்தவர்கள் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெருமதியான கௌரவம்! யாருமே குறைகளை மறைக்க முடியாத மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ் என்னுடையதும் உங்களுடையதும் குறைகளை மறைப்பான் என்றால் அடுத்தவர்களை பற்றி பேசுவதை நிப்பாட்டுவோம். வேண்டாம் அந்த அருவருப்பு. எங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொள்வோம். நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அடிப்படை எங்களுடைய நாவுகளை பாதுகாப்பது. இந்த அடிப்படையை கொஞ்சம் பேணிக் கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. பேச வேண்டுமானால் நல்லதை பேசுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய நாவுகளில் அல்லாஹ்வுடைய திக்ர் தவளட்டும். அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள், நல்ல காரியங்களில் ஈடுபடுங்கள், நல்லதை பேசுங்கள். இல்லை என்றால் பேசாமல் இருங்கள். எதுவும் குறைந்து விடாது, எதுவும் ஏற்பட்டு விடாது. அடுத்தவர்களை பற்றி பேசி நரகத்திற்கு போவதை விட எங்களுடைய நாவை கட்டுப்படுத்தி நாம் சுவனத்திற்கு செல்வோம். எனவே அன்புக்குரிய தாய்மா